Good morning, praise Lord. Welcome to this video. நிறைய பேர் கர்த்தருக்கு விரோதமாக அதிருப்தியாளர்களாக இருக்கிறாங்க. அதனால் கர்த்தரை விட்டு பின்மாறணும் அப்படின்னு நினச்சி பின்மாறுறவங்க நான் பார்த்துருக்கேன். நம்ம பின்மாற்றத்தில் இருக்கோம் அப்படின்னே தெரியாமல் விதவுட் தேர் நாலேஜ் அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இந்த வேலூர் பட்டணம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அவங்க பின்மாறி இருக்கிறதும் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறதும் கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துட்டோம், கர்த்தருடைய கிருபை விட்டு நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாத நிலையில் இந்த ஊரில் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னாக்கா ஏன் அதிருப்தி வருது அப்படின்னா, அந்த உதாரணமாக இந்த சாரீ நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு வைங்க, உடனே அதிருப்தியாளர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய காலத்தில் இதெல்லாம் கர்த்தர் எனக்கு தரல அப்படின்னு நினச்சி கர்த்தரை அதிருப்தியாக பார்க்குறாங்க. ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. சாத்தானே நிறைய ரூபாய் தரான் சொல்லிட்டு சொல்கிறவங்க இருக்காங்க. இது அவங்க பைபிளில் தான் படிச்சுட்டே இருக்காங்க. அதில் கூட அப்படியெல்லாம் வருது, விதவைகள் ஏதோ ஒரு இதில் கவனிக்கப்படலை அப்படி அந்த மாதிரிலாம் வசனங்கள் இருக்கு இல்லையா. அதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் என்னையும் கவனிக்கலை அப்படி உடனே அந்த மாதிரி சாத்தான் வேதாந்தத்தில் இருந்து கூட அவன் கிரியை செய்ய முடியும் நம்ம எச்சரிக்கையாக இல்லைன்னா. ஸோ நான் எப்படி இந்த ஒளிய பாதையில் இருக்கேன் அப்படின்னா, நான் படித்தது மற்றவங்க படிக்காத வித்தியாசமான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அந்த படிப்பு யாருமே எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் படிக்காத ஒரு படிப்பு. அதுபோல் ஒரு பரீட்சார்த்த முயற்சியில் என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. ஏன்னாக்கா நான் கணக்கு பாடத்தில் 100 மார்க்கு வாங்கினேன், மற்ற பாடங்கள்லேயும் ஃபுல் மார்க் எடுத்தேன் சொல்லிட்டு பேப்பர்லலாம் நியூஸ் வந்தது. ஆனால் நான் ஒரு நிஞ்சா அப்படின்னு சொல்லலாம். நிஞ்சா அப்படின்னா நோ இன்கம், நோ ஜாப் ஆர் அசெட், அது மாதிரி ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து வந்த ஒரு நிஞ்சா நான். இந்த நிஞ்சான்ற வார்த்தை ரொம்ப பாப்புலராக இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி ஒரு பரீட்சார்த்த லோனிங் முயற்சி அது மாதிரி செஞ்சாங்களாம். அதாவது millions who did not have jobs or credit were offered ninja loans, and soon they were also living the American dream ன்னு சொல்கிறாங்க. Unfortunately for many it was a dream they could not afford. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிஞ்சா கேரக்டராக தான் நான் எங்கள் ஊரில் திருவண்ணாமலையில் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு புத்தி இருந்தது, நல்ல படிக்கக்கூடிய திறமைகள் இருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு இதுமாரி ஒரு லோன், எஜுகேஷ்னல் லோன் ஸ்டேட் பேங்க்கில் எனக்கு கொடுத்தாங்க. என்னுடைய டீச்சர்ஸும் என்னை பற்றி நல்லதாக சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால நான் கோயம்புத்தூருக்கு நான் அனுப்பப்பட்டேன். கர்த்தர் என்னை அங்கே அந்த இதை ஆயத்தப்படுத்தி இருந்தேன். இதை எங்கள் போதகர் எனக்கு சொல்லி கொடுத்தது. உங்களை இங்கே கொண்டு வந்திருக்காருன்னா கர்த்தர் இந்த இடத்த உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட நிஞ்சாவான நான் பலவிதமான காரியங்களை நான் கற்றுக்கொண்டு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொன்னபடி எப்போயுமே அந்த ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர்னு ஒன்று என்கிட்ட இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லேர்ன் மோட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த லேர்ன் மோடில் நீங்கள் ஏதோ ஒன்று அந்த கால்குலேட்டரில் நீங்கள் கற்பித்து ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்தேச்சியாக நீங்கள் அதை பல முறை அந்த ப்ரோக்ராமை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுமாரி நான் எக்ஸாமில் கூட அதுமாரி
யூஸ் பண்ணி நானே இந்த ப்ராப்ளத்தை நான் போட்டு ஆன்சர் வந்துட்டா கூட அதை க்ராஸ் செக் பண்ண அந்த லேர்ன் மோடு அந்த ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் வந்து நான் என்னுடைய ஸ்டெப்ஸு கரெக்டாக நான் போட்ட பிறகு க்ராஸ் செக் பண்ண நான் அதை யூஸ் பண்ணி இருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நான் என்னுடைய ஆல்பமேட்டர் பிஹெச்டி டெக்கில் வந்து நான் ஒரு நிஞ்சாவாக நான் மாறிட்டேன். இந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியாவில் மக்கள் அறியாத ஜனங்கள் இருக்கிற இடத்துல நான் வந்து பிளேஸ் ஆகிருக்கேன். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இது. கத்தர் என்னை அற்புதமாக பயன்படுத்தி வராரு. முக்கியமாக ஆடைகள், அதில் வந்து நான் ரொம்ப ஆடை அணிகலன்களை நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன். இந்த ஆடை நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு ஆக்சுவலாக வேறு மேட்சிங் ப்ளவுஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் விரோதியானவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி எளிய ஆத்மாக்களை வந்து ஆடைகளை காண்பித்து நான் சொல்கிறத கேட்க விடாமல் பண்ணுறான். ஸோ நான் வந்து சிம்பிளான இதை அணிந்திருக்கிறேன். ஸோ விரோதியானவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவேன்னு பவுல் கூட சொல்கிறார் பாருங்க. ஸோ வார் இஸ் ஆல்சோ ஏ கேம். அதனால் நம்ம ஒரு நிஞ்சாவாக மாறினா தான் அவனை வந்து தோக்கடிக்க முடியும்.